ஓட்டுநர் மற்றும் எலக்ட்ரீஷியன் வேலை செய்து வந்த கணவன் மனைவியை வேலைக்கு அழைத்துச் சென்றபோது தடம் மாறிய வாழ்க்கை. மனைவியின் செயலால் கடும் மன உளைச்சலுக்கு ஆளான கணவன் ஹோட்டல் அறையில் தூக்கில் சடலமாக தொங்கிய கொடூரம். தற்கொலை ஆடியோவை வாட்ஸ்ஆப்பில் ஷேர் செய்துவிட்டு இளைஞர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டது ஏன்? பின்னணி என்ன? பிரைவேட் லாட்ஜில் ஊழியர்கள் சிலர் ரூம்களை சுத்தம் செய்கிற வேலையில் இருந்தாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் உள்ள ரூம் ஜன்னலில் தொடச்சிட்டு இருந்த ஊழியர் திடீர்னு திகைச்சு போய் நின்று இருக்காரு. அந்த ரூமுக்குள்ள இளைஞர் ஒருத்தர் தூக்கு மாட்டிக்கிட்டு சடலமாக கிடந்திருக்காரு. அந்த கோரத்தை பார்த்து அதிர்ந்து போன சக ஊழியர்கள் போலீஸுக்கு ஃபோன் பண்ணி தகவலை சொன்னாங்க. உடனே ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் பாபுவுடைய சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சாங்க. அடுத்து ரூம்ல இருந்த பாபுவுடைய செல்போனை கைப்பற்றின போலீஸ் அவருடைய வாட்ஸ்அப்பை செக் பண்ணியிருக்காங்க. அதுல பாபுவுடைய செல்போன்ல இருந்து 4 நிமிட ஆடியோ ஒன்று எல்லாருடைய கான்டாக்ட் நம்பருக்கும் ஃபார்வேர்ட் ஆகியிருக்கு. அடுத்து அந்த ஆடியோவை போலீஸ் உன்னிப்பா கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் பாபு ஏன் தற்கொலை செஞ்சுக்கிட்டாரு, யாரெல்லாம் இவருடைய தற்கொலைக்கு காரணம் அப்படிங்கிற மொத்த டீட்டெயிலும் தெரிய வந்துச்சு. திண்டுக்கல் மாவட்டம் செல்லப்புரம் பகுதியை சேர்ந்த பாபு டிராவல்ஸ் ஓட்டுநரா வேலை செஞ்சிட்டு இருந்தாரு. கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி இவருக்கும் அந்தோணி கோவில் தெருவை சேர்ந்த சசி ரேகாவுக்கும் கல்யாணம் ஆகியிருக்கு. இந்த தம்பதிக்கு 11 வயசுல பெண் குழந்தை ஒன்று இருக்கு. மனைவி மகள் மேல அதீத பாசம் வச்சிருந்த பாபு 2 பேரையும் கண்ணும் கருத்துமா நல்லபடியா பாத்துக்கிட்டாரு. இவரு அதே ஏரியாவில் உள்ள தொழிலதிபர் சோரன்சன் வீட்லயும் எலக்ட்ரீஷியன் பிளம்பிங்னு பார்ட் டைம் வேலை செஞ்சிட்டு இருந்தாரு. தனக்கு உதவியா தன்னுடைய மனைவி சசிரேகாவையும் அடிக்கடி கூடவே அழைச்சிட்டு போகிறத வழக்கமா வச்சிருந்த பாபு அப்படி கூப்பிட்டு போன நேரத்துல தான் சசிரேகாவுக்கும் தொழிலதிபர் சோரன் சோவுடைய அண்ணன் மகன் ஆதர்ஸ் ஆண்டனிக்கும் பழக்கம் ஏற்பட்டிருக்கு. இந்த பழக்கம் நாள் போக்குல கள்ளக்காதலா மாறியிருக்கு. அதுக்கப்புறம் சசிரேகாவும் ஆதர்ஸ் ஆண்டனியும் நெருங்கி பழக ஆரம்பிச்சாங்க. ஒரு நாள் சசிரேகா நள்ளிரவுல யார்கிட்டயோ போன்ல பேசிட்டு இருந்தாங்க. அதை பார்த்த பாபு இந்த நேரத்துல யார்கிட்ட போன் பேசிட்டு இருக்குன்னு மனைவி கிட்ட கேட்டிருந்தாரு. நான் எங்க அம்மா கிட்ட தான் போன் பேசுறேன்னு சொல்லி சமாளிச்சிருக்காங்க சசிரேகா. ஆனா மனைவியுடைய பேச்ச நம்பாத பாபு செல்போனை பிடுங்கி பார்த்திருக்காரு. அதுல ஆதர்ஸ் ஆண்டனியோட நம்பர் காட்டியிருக்கு. அதை பார்த்து ஆத்திரமடைஞ்ச பாபு மனைவி கிட்ட பயங்கர சண்டை போட்டிருக்காரு. அதனால கோபமான சசிரேகா இனி நான் உன் கூட சேர்ந்து வாழ மாட்டேன்னு டைவர்ஸ் கேட்டு கோர்ட்ல முறையிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்தும் சசிரேகா யாருக்கும் தெரியாம ஆதர்ஸ் ஆண்டனி வீட்டுக்கு போகிறத வழக்கமா வச்சிருந்திருக்காங்க. இந்த விஷயம் பாபுவுடைய காதுக்கு போனதால தன்னுடைய மனைவி சசிரேகாவை மறுபடியும் கண்டிச்சிருந்தாரு. பாபுவுடைய பேச்சை கேட்டு கடுப்பான சசிரேகா நடந்த விஷயத்த தன்னுடைய ஆண் நண்பர் ஆதர்ஸ் ஆண்டனி கிட்ட சொல்லியிருக்காங்க. உடனே பாபுவுக்கு போன் பண்ண ஆதர்ஸ் ஆண்டனி சசிரேகா ஏற்கனவே உன்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க. அதுக்கப்புறமும் அவங்கள டார்ச்சர் பண்ற வேலையை வச்சுக்காத, இனி ஒரு முறை அவங்கள டார்ச்சர் பண்ணினா உன்னை உயிரோடவே விடமாட்டேன்னு மிரட்டி இருக்காரு. ஆதர்ஸ் ஆண்டனி மிரட்டினதுனால கடும் மன உளைச்சலுக்கு ஆளான பாபு தன்னுடைய மாமனார் மாமியார் வீட்டுக்கு போய் நியாயம் கேட்டிருக்காரு. குத்துக்கல்லு மாதிரி நான் ஒருத்தன் உயிரோட இருக்கும்போது உங்க பொண்ணு எதுக்கு ஆதர்ஸ் கூட பழகிட்டு இருக்கான்னு நியாயம் கேட்டிருக்காரு. ஆனா அவங்க மாமியார் சசிரேகாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசி பாபுவை திட்டி அனுப்பி விட்டுட்டாங்க. இதனால பாபு கடந்த 3 வாரமாவே ரொம்ப மன உளைச்சல்ல இருந்தாரு. மாமியார் மாமனார் மனைவின்னு எல்லோராலையும் என்னோட மானமே போயிடுச்சு, அதனால நான் இந்த உலகத்துல வாழ்றதே வேஸ்ட்னு முடிவு பண்ண பாபு தற்கொலை பண்ணிக்க முடிவு பண்ணாரு. நாயுடுபுரம் பகுதியில் உள்ள ஓட்டல்ல மெயின்டெனன்ஸ்க்கு வேலைக்கு போன பாபு தனி ரூம்ல உட்காந்து தேம்பி அழுதுருக்காரு. அடுத்து தற்கொலை ஆடியோவை ரெக்கார்ட் பண்ணி தன்னுடைய உறவுக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ்னு எல்லோருடைய வாட்ஸ்அப் நம்பருக்கும் அனுப்பி விட்டுருக்காரு. எவ்வளவோ செஞ்சிருக்கேன், எவ்வளவோ நல்லது பண்ணியிருக்கேன். என்னோட வாழ்க்கைக்கு கெடுத்ததுக்கு காரணமே இவ தான். இவ 2வது கள்ள தொடர்பு வச்சு என்னை அசிங்கப்படுத்தி ரொம்ப அவமானப்படுத்தி என்னை ரொம்ப இது பண்ணி என் லைஃபையே கெடுத்துட்டான். நான் வாழ்ந்து நல்லா வளர்ந்து சமூகத்துல கொடைக்கானல நல்ல பேர் எடுத்திருந்தேன். சரியா? நான் என்னோட வாழ்க்கையை கெடுத்ததே இவ தான். இவளும் அவங்க அம்மா திலகவதியும் தான். சரியா? திலகாவும் தான். என்னுடைய சாவுக்கு மாமனார் மாமியார் மனைவி சசிரேகா ஆதர்ஸ் ஆண்டனி சோரசன்னு எல்லோருமே காரணம்னு குற்றம் சாட்டியிருந்த பாபு அதே அறையில தூக்கு மாட்டி தன்னுடைய உயிரை மாச்சிக்கிட்டாரு.
ஆதேஷ் ஆண்டனி. இவன் தான் என் குடும்பத்துல புகுந்து என் வாழ்க்கையை கெடுத்து என் குடும்பத்தையே சித்திரவதை பண்ணி என்னை தற்கொலை பண்ண வச்சிருக்கான். அவன் தான் என்னை மிரட்டி ஸ்டேஷன்ல காசு கொடுத்து 1,00,000 ரூபா கொடுத்து என்னை சாக வச்சதுக்கு காரணமே அவன் தான். சரியா? இதோட ரெக்கார்டு எல்லாமே இருக்கு. கேஸ் திண்டுக்கல் கோர்ட்ல நிலுவையில நிக்குது. ஆனா எல்லாத்துக்கும் காரணமே சோரன்சனோட அன்னை மகன் ஆதேஷ் ஆண்டனின்றவன் தான். இந்த விஷயத்தை தெரிஞ்சு ஸ்பாட்டுக்கு போன போலீஸ் சசிரேகா கிட்ட விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க.